ஹலோ வெல்கம் டு என்ஜாய் ரைஸ் ஆஃப் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன் எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன். ஸோ இப்போ எபிசோட் 1 எங்கேருந்து முடிஞ்சுதோ அதுலேருந்து 2 கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த லிவரை இழுப்போம். ஓகே, இப்போ நம்ம பொசைடனோட டெம்பிள்குள்ளே இருக்கோம். இவனுங்க வேறு கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பானு. இந்த அப்போ நல்லா துவச்சி எடுக்க வேண்டியதான். இந்த போடா தான் இங்கே ஹெவியாக மழை பெய்யுது. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்லாம் பண்ணிவிடுங்க. எங்கடா வழியை காணோம். எதுவும் பண்ண முடியல. இந்த பக்கம் இருக்கு வழி. டேய் இவனுங்க வேற போடா. இன்னொருத்தனும் இருக்கானா? அடே ஜஸ்ட்டு என்னண்ணா நிறையா பேர் இருக்கீங்க. இந்தா வாங்கிக்க. கிட்டவாடா டேய். இதா ஓ அவன் 8 அந்த அடிப்பானுங்க. அதான் ஒரே கடுப்பு. இதா சாப்பிடா. கிட்டவா. என்னடா மாட்ட மாட்டீங்க. இதா ஓடு. அவ்வளோதான், செத்துறான்டா. ஓகே, சறுக்கின்னு போகும்போது எக்ஸை குத்து ஜம்ப் பண்ணணும். இந்தா எக்ஸு மாற்றி குத்தோன்னா சாக்கடை ஒரு சாக்கடை அடிச்சுட்டு போய்டுவோன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். என்னடா கட்சின்னு நம்ம சோல்ஜர்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஏறான் அடப்பாவுமே. இவராடே இதோ வர்றேன்டா. எஸ்கேப்பு வாங்கிக்க. அவ்வளோதான் ஒரு ரோல். இவன்கிட்ட அப்படியே சுற்றி எஸ்கேப் ஆனாலே போதுங்க. இவனை ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் லூசுத்தனமாக தான் எங்கேயாவது அடிச்சிட்ருப்பான். ஸோ நம்ம இப்படியே அவனை ஏமாற்றி அடிச்சிடலாம். நான் அதுக்குள்ளே கேட்டுருச்சு. அதானே பார்த்தேன். ஜஸ்ட்டு அடிக்கிறது மட்டும் தான் போல். இந்தாடா. நான் இங்கே இருக்கேன், அவன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான்டா. ஓடு இந்த பக்கம். இங்கே இருக்கான்டா. மறுபடியும் வருவோம். இந்தா என்னடா இது ஓகேட்டு அடப்பாவி கொஞ்சம் மிஸ் ஆனால் அடிச்சிட்றான்டா. நான் வாங்கிக்க. 2 தடவை ஓகேட்டுச்சு. பட் சிம்பிளான அடி தான் அடித்தான். இவனை எப்படி கொல்லுவாங்கன்னு தெரியலையே. இந்தா இப்போ கொண்டுருவான்னு நினைக்கிறான். இந்தா வாங்கிக்க. அவ்வளோதான். என்னடா அது. அடப்பாவி இந்த மான்ஸ்டர் இன்னும் போய் தொலைலைங்க. இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு. உடச்சிருச்சுரா எதையோ ஒன்றா. மூஞ்சில் கோடு போட்டு திருந்துடாது. அங்கே தான் இருக்குது. என்னடா இது வந்துட்டானுங்களா இவனுங்க. இங்கோடா. இந்தா போ. இங்கோ நீ வா ஓடு. அப்படியே ஃப்ளையிங்கில் வச்சு முடிச்சுடணும் ஒன்றுலாம். இங்கோடா காட்டு. இந்தா போடு. நீ வாடா கிட்ட வாடா. நான் வாங்கிக்க. அவ்வளோதான், இந்த லாக்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கமாக போவோம். என்னடா இந்த பக்கம் வழியே இல்லை. எங்கே இருந்துடா ஓடி வந்தானுங்க அவனுங்க. சரி எப்படியோ வந்துட்டானுங்க. நம்ம டெம்பிளுக்குள்ளே போவோம். அந்த பக்கம் வழி இதுவும் இல்லை. இது பிடி இருக்கு. அப்போ இதான் நல்லது. ஜாடிலாம் வச்சுருக்கானு உடைப்போம். இந்தா இங்கே இந்த மாதிரி வந்து பார்க்கணும். இல்லைனா இந்த சைடில் எங்கே செஸ்ட்டை ஒழிச்சு வச்சுருப்பானுங்க. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம போயிடுவோம், செஸ்ட்டு மிஸ் ஆகிடும். வேறு எதையும் உடைக்க முடியலை. கீழே எப்படா போகிறது. பாக்ஸ் ஓகே, பாக்ஸு குத்தா கீழே போவான். ஓகே, இந்தாண்ட பக்கமாக போவோமா. ஓகே, இந்த பக்கம் மேலே வருது.
ஓகே, இது நம்ம வெளியே இருந்து பார்த்தோம்ல அந்த இடம் போல் இருக்குது. இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். இங்கே வேறு எதுவுமே இருக்காது. வேறு எதுவும் இல்லை, போகலாம். இப்போ இது நம்ம ஆல்ரெடி வந்தது. ஓகே, அப்போ இந்த சைடில் இருக்கா? அப்போ இதெல்லாம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் தெரியல. இப்படி வா. வந்தாச்சு. ஓகே, ஜாடியை உடச்சிப்போம். ஓகே, செஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தூக்குடா கிரேட்டோஸு. அப்பாடி. இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? நான் ஒன்றுமே இல்லை. இவன் வேறு எந்தடா போடா. அவ்வளோதான், பாவம் அப்படியே சுற்றுறான். அவன் இதோ பாடுறா. அங்கேயும் இருக்கானுங்கடா. இந்தா போ, இந்தா போ. எல்லானுக்கும் இதே அடி தான். சாவுங்க. இங்கே வாடா, போட. இந்தா போ, சாவுடா. இவனுங்க வேறு ஏதாவது பெரிய பாஸ்கெட்டை ஃபைட் பண்ணலான்னா இவனுங்க வேறு செல்ற பசங்க வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு வரது ஒரு வகையில் நல்லது தான். ரெட் ஆப்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதை வச்சு கத்தி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜாடியை உடைப்போம். கிடச்சிருச்சு. என்னடா இது? அடே அடே அடே, ஜஸ்ட்டு அது சரி. ஓகே, நான் போட்டிருக்காங்க. பட்டு கிரேட்டோஸோட கனவுல வந்த கோயில் தான் பொசைடன் டெம்பிள். நாம் இப்போ அங்கே போய் பார்ப்போம். யாரா லாங் ஷாட்டு. டெம்பிள் ஆஃப் பொசைடன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அட்லாண்டிஸ் சிட்டி. கரெக்டாக சொல்கிறேன்னா அட்லாண்டிஸ் சிட்டி. ஸோ வந்து இது பொசைடனோட ஒரு நகரம். நான் சொன்னான். என்னடா இது? இது பாஸ்ட்டுங்க. கிரேட்டோஸோட பாஸ்ட். அவங்க அண்ணனும் இருக்கான் அதில். ஐயோ, அவங்க அண்ணன் பேர் மறந்துருச்சு. ஓகே, டிமோஸ். அதை சொல்லிட்டாங்க. கிரேட்டோஸ் அண்ட் டிமோஸ். கிரேட்டோஸோட அண்ணன் பேர் டிமோஸ். ஸோ வந்து ஜியூஸ் இது மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஜோசியம் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருப்பார். எப்படி குரோனோஸோட பையன் கையால், ஐ மீன் ஜூஸ் கையால் தான் குரோனோஸ் வந்து தோக்கடிக்கப்பட்டாரோ, அது மாதிரி வந்து ஜூஸும் அவனோட பையன் கையால் தான் சாவான் அப்படிங்கிறத வந்து ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஜூஸ். அதனால நம்ம பசங்கள்லாம் இப்போ நம்ம வந்து யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னப்போ அந்த ஜோசியத்தில் சொல்லியிருந்தது மூஞ்சில் மார்க் வச்சுருக்க ஒரு ஆள் தான் உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னோடனே டிமோஸன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டிமோஸை தூக்கிட்டு போயிடுறாங்க சின்ன வயசுலேயே. அப்போ கிரேட்டோஸால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிரேட்டோஸ் குட்டி பாய் இல்லை, அதனால் தலையிலே தட்டிட்டு வார் கடவுளான ஏரிஸ் வந்து கிரேட்டோஸோட அண்ணனை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ ஐ மீன் ஜீஸ் கொடுத்த தப்பான ஒரு இதில். பட் அதுக்கப்புறமா வந்து வளர்ந்ததுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், போட்டு தள்ளிடுறான். ஸோ இப்போ அவங்க அண்ணனை தேடி தான் போயிட்டுருக்கான். ஸோ நான் சொன்ன கட்சின்னு வருது இல்லை, ஏரிஸ் வந்து கிரேட்டோஸோட அண்ணனை தூக்கிட்டு போகிறான். கிரேட்டோஸால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஏன்னா இப்போ அவன் குட்டி பையன். இது கிரேட்டோஸோட அம்மா. இன்னும் வந்து டிமோஸ் உயிரோடு தான் இருக்கான். இன்னும் உனக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. ஐ மீன் அதாவது உன்னோட அண்ணனுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுடா கிரேட்டோஸ், எப்படியாவது போய் காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜூஸ் தான் இவனோட அப்பான்றது இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை. செம்ம கோவப்படுறான்டா.
அவங்க அப்பா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது சம்திங். இப்போ வரைக்குமே தெரில யார் அப்பா அப்படின்றது தெரியல. ஸோ அது வந்து அது சரியாக காட்டல. இவர் தாங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னும் ஜூஸ் அப்படிதான்றது தெரியுது. ஏதோ சம்திங் கரஸ் கொடுத்துருக்கான். அந்த பேரை சொன்னால் இவங்களுக்கு ஏதோ ஆகும் போல இருக்குது. ஏதோ ஆகலடா, அவங்க மான்ஸ்டர் ஆயிட்டாங்க. ஐயோ ஐயோ, எகுறா இந்தா. என்னடா இப்படி ஒரு நிலமை நமக்கு. ஐயோ, அடே அடே இரா இரா இரா. அடே ஐயோ 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 ஐயோ, இந்த கடி அடிக்கிறாங்களே. பாக்ஸ் லைட் அட்டாக்கு, ட்ரையாங்கிள் ஹெவி அட்டாக்கு. இந்தா வாங்கிக்க. ட்ரையாங்கிள் குத்து பார்ப்போம். இந்தா போடு போ. என்னடா இது ரொம்ப மோசமாக இருக்குடா. ஐயோ, டாஜ் பண்ண முடியலையே டக்குன்னு அந்த சைடில். ரொம்ப இதாக திரும்பி அடிக்கிறான்டா அப்பா. ஏ அடே மிஸ் ஆகிடுது டாஜ் சில டைமில். அப்போ வந்து செமையான அடி விழுந்துருதுங்க. ஐயரா ஒரு நிமிஷம். அடே அச்சோ அச்சோ அச்சோ. இந்த பக்கம் அப்பாடி, அவன் அந்த பக்கமாக வர்றான். பாதில் இருக்கிற பொருள் உடச்சா ஏதாவது கிடைக்குமா? ஹெல்த் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலை. எஸ்ஸாவடா. பட் அவங்க அடிக்கிறது ரொம்ப லாங்கில் இருந்தாலும் டேமேஜ் ஆகுதுப்பா. சோச்சா. ஐயோ, டாச் பண்ணவே முடியல. நான் இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். பட் டக்குன்னு இந்த சைடு வந்துடுது கண்ட்ரோல். அங்கெங்கேயே மோதிட்டு நிற்கிறாங்கடா. ஒரு கையில் தாங்க சண்டை போடுறான். டேய் மறுபடியும் இந்தா வாங்கிக்க. இந்தா சாவு. ஒன்றுமே ஆகல. இரு ஒரு நிமிஷம். கொடுத்து பார்ப்போம். ஓகே, மறுபடியும் கட்சீன் ப்ளே ஆகுது. இது ரொம்ப பாவமான இதுங்க. அவங்க அம்மா அவங்க கையிலே கொள்கிற மாதிரி ஆகிட்டான் ஜூஸ். எனக்கு ஒரு டவுட் என்ன, இதுதான் கிரேட்டோஸோட அம்மாவா இல்லை நான் தான் தவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேனான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஐ திங்க் அவங்களோட அம்மான்னு தான் நினைக்கிறேன். ஸ்பாட்டன் சிட்டிக்கு போனால் தான் உன்னோட அண்ணனை கண்டுபிடிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக போயிட்டு கிரேட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்முங்க, மதர் தான். மதர்னு சொல்லிட்டான், டவுட்லாம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கிரேட்டோஸ் வருத்தப்படுறான். டஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த கிரேட்டோஸ் கையில் சம்திங் அது சோல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ஸ்டார் மாதிரி தெரிஞ்சதில்ல, அது வந்து சோல்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம கட்டுப்பில் இருக்கான் கிரேட்டோஸு. மாட்டினானா அவன் எவன் மாட்டினாலும் உதைப்பான் போல். சரி ஓகே, இங்கே என்னடா இது? ஓகே, இதை எடுத்துக்க வேண்டியதான். இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை, வாங்க போவோம். மறுபடியும் லாக்கா? என்னடா இது? ஐ ஆஃப் அட்லாண்டிஸ். ஏதோ மேஜிக் பவருங்க இது. ஓகே, சைட் பட்டன் கொடுத்தா வருமா இது? இவனுங்களா ரொம்ப கடுப்பேற்றுவானுங்களே. என்னடா இது ஒரு பவர் ஒன்றும் ஆக மாட்டேங்குதுடா அவனுங்களுக்கு. இருறா, அடிச்சுட்டே தான்டா இருக்கான், ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுடா.
இதோ அப்போ இருங்க அகெயின் அந்த பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ஆக மாட்டேந்துரா இந்த அப்போ. பட் ஆனால் அந்த பவர் யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் அவனுங்க ஏதோ ஆனாங்க. ரொம்ப அடிக்கிறானுங்கடா இந்த அப்போ. இருங்க இந்த பக்கமாக வந்துட்டு அந்த பவரை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணோம். சம்திங் ஏதோ ஆகுது, பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கிற மாதிரி இல்லை. சாவடா. சரி ஓகே, இந்த பக்கம் போய் பார்ப்போம். இருங்க அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜாடியும் உடச்சிட்டு போவோம். இந்தா இங்கே இந்த ஒரு ஜாடியோட இருக்கக்கூட. இதில் என்ன இருக்குது? ஓகே, இன்னும் ஒரு 2 ஐ தான் நினைக்கிறேன். அது கிடச்சதுன்னா நம்ம ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ தான் ஃபெதர் ஒன்று கிடச்சிருக்கு. இது எப்படி விட்டேன்? இந்த வாங்கிக்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கம்டா. ஓகே, இந்த பக்கமும் எல்லா ஜாடியும் உடச்சிட்டு போவோம். இந்த பக்கம் என்னடா இருக்குது? இதா ஓகே. நெக்ஸ்ட் இந்தா. என்னடா பிளேஸ் இது? ஓகே டேய், ஐயோ இது என்ன உயிரினே தெரிலடா. இது வந்து கடுப்பேற்றுதுடா. இந்தா வாங்கிக்க. அது கூட சவாரி போவோம்டா, அதான் கிரேட்டர்ஸ். எங்கேயோ இழுத்துடும் போதுங்க. இது இந்த மான்ஸ்டர் கூட ஒரே உயிர் போராட்டமாக இருக்குங்க. ஆனால் அது எங்கேயும் எடுத்துகிட்டு போகுது. இங்கே வா, இந்த வாங்கிக்க போ. அப்போ தானே அந்த மான்ஸ்டர் போட்டு தள்ளுற சீக்வன்ஸ் வரும். கடுப்பாக இருக்குடா. இது என்ன அது? இதை வச்சாலும் பவர் கிடைக்குதுடா. நாங்கள் எவனா கத்திக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. அவனேடா பிடிச்சி தள்ளி விட்டாடா பாவி. சரி ஓகே கைஸ், நான் இதோட இந்த பார்ட் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். மீதியை நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கண்டெக்ட் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. என்ஜே சைனிங் ஆஃப். பை பாய்.